நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த வெளியில் இருக்கிறவங்க எங்களை ஒற்றுமையாக இருக்க விட மாட்டாங்க ஸ்ரீலங்காவில். இப்போ யாருண்டா எங்களோட விஜய் அங்கிள். இதில் பகுதி என்னென்னா இவரே ஒரு அங்கிள். இவர் வந்து முதலமைச்சர் அங்கிள் என்றார். இப்போ நாங்களே அங்கிள் ஆகிட்டோம் 40 வயசில். அவருக்கு 50 வயசு. முதலமைச்சருக்கு எத்தனை 60-70 வயசு இருக்குமா? இதில் என்ன பிரச்சனை உருவாக்கியிருக்காருண்டா இப்போ கச்சதீவு இப்போ இந்தியாவுக்கு வேணுமா? அது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை அவர் உருவாக்கியிருக்கார். இவர் வந்து ஸ்ரீலங்காவோட பிரச்சனை போட ஒழிக்கிட்டது இப்போ இல்லை. முதல் படம் நடிக்கைக்கே இவர் ஒரு ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்றில் வச்சு ஸ்ரீலங்காவை மெப்பிலேருந்து தூக்குவோம்ன்றார். இந்த சிட்டிசன் படம் வந்த டைமில் மெப்பிலேருந்து அப்படியே அழிச்சிடுவோம்னு சொல்லி அந்த படத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு மீட்டிங்லேயே அங்கேயோ எனக்கு வடிவாக ஞாபகம் இல்லை. அந்த வீடியோ தேடி பார்த்தோன்னா எனக்கு கிடைக்கல. ஸ்ரீலங்காவை மெப்பிலேருந்து அழிச்சிடுவோம்னு சொல்லி ஒரு டயலாக் விட்டவர். எனக்கு அப்போவே இவரில் ஒரு கடுப்பு கொண்டு வந்து அந்த கதைக்கு ஸ்ரீலங்காவை மெப்பிலேருந்து அழிக்கிற அளவுக்கு இவர் யார்? அந்த சிட்டிசன் படம் வந்த டைம் அந்த அத்துப்பட்டி மாதிரி இவர் ஸ்ரீலங்கா அழிக்கிறதுக்கு ஒழிக்கிட்டவர். அப்பவே இவற்ற கதையல் போல இப்போ அரசியல் முறையில் வந்து இப்போ அதை விட பெரிய கதையல் போட்டு கொண்டிருக்காரு வேறு. ஸோ இந்த பிரச்சனை வந்து இப்போ ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் வர போயிட்டுது. அரசியலில் இருக்கிறார்கள் கன பேர் கதைக்கணும், இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி கன பேர் கதைக்கணும். இப்போ முந்தி மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்க சிங்களாக்கள் கன பேருக்கு தமிழ் தெரியும். அவங்க சின்ன தமிழ் படங்கள் பார்க்குறவங்க, தமிழ் பாட்டுகளை ட்ரெண்ட் பண்ணுறவங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அவங்க எல்லாத்த விஷயத்துலையும் இப்போ அப்டேட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவற்றை ஸ்பீச் வந்து இப்போ பெருசாக எல்லாரும் காய்க்க ஒழிக்கிட்டாங்க. ஸோ இது மூலமாக ஸ்ரீலங்காக்குள்ள புது பிரச்சனை வருமானு சொல்லி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்டா இப்போ வரும் போல தான் இருக்குது இவங்களை கதைக்கிற கதையில பார்க்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்த கச்சதீவு சொந்தம் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் ஆராய வேண்டியாக்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து தான் ஸ்ரீலங்கா கதை கொடுத்தது. இவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தோண்டு அதை செய்கிறார், ஒழிக்கிறாரு இப்போ. ஸோ சீமானும் இதை பற்றி காய்ச்சவர். இது வந்து தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குற ஒரு வேலை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன லாபம் இருக்கோ தெரியா, அவங்களுக்கு சுத்த லாபம் இருக்குமே. இதை காய்க்க போனோம்டா அதற்கு அப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை இந்த சினிமாக்காரங்களுக்கு பெரிய லாபம் இருக்குது இந்த யுத்தத்தால். எங்கட எத்தனை பேருக்கு விளங்குதோ தெரியாது எனக்கு. இப்படி காய்ச்சி இந்த பிரச்சனைகளை உருவாக்குவாங்க போல தான் இருக்கு. இப்போ ஏன்டா சிங்களாக்கெல்லாம் கன பேர் கதைக்கு ஒழிக்கிட்டாங்க. இப்போ நான் ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டேன் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் இந்த மீட்டிங்க்கு அப்புறம். இந்த அரசியல் செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்கு. ஏன்டா அவங்க திருப்ப இந்த இலங்கைக்கு வராங்க, இதுக்குள்ள வந்து தலையிடுறாங்க. அந்த பிரச்சனைகளை சோர்ட் அப் பண்ணி நீங்க ஒரு சிங்கப்பூர் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எங்கட பிரச்சனைகளை தலை போடலாம். நீங்க உங்களோட நாட்டையே சரி செய்ய இல்லாம இருக்கிறீங்க. இப்போ இந்த அதுக்குள்ள வந்து எங்கட நாட்டுக்குள்ள தலையில போட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த கம்பெனியில் இவர் இப்படி அந்த கதையை காய்ச்சி கொண்டு போனால் ரெண்டாவது தேவையில்லாத பிரச்சனை தான் உருவாக்கும். அணைஞ்சு கொண்டு வர நெருப்பை திருப்ப பற்ற வைக்கிற வேலை தான் அவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க. எனக்கு கண்டா விலங்கையில் என்ன நோக்கத்தில் செய்கிறாங்கன்னு யார் பின்னால் எந்த ஆட்டி வைக்கிறாங்களும் தெரியா. ஸோ ஸ்ரீலங்கன் தமிழ்ஸுக்கு கொண்டு தான் சொல்ல இருக்குது. இவங்களையெல்லாம் நம்பி இனிமேல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகளை முந்தி உருவாக்கின மாதிரி திருப்பங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்கத்தான் அவங்க வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. எல்லாருக்கும் லாபங்கள் இருக்குது இது மூலமா. எல்லாரும் அவங்களோட சுயலாபத்துக்கு தான் இந்த பிரச்சனைகளை எடுத்து வச்சு காய்ச்சி கொண்டு இருக்கிறது. நாங்கள் அது தெரியாத முட்டாள்கள் மாதிரி அவங்களுக்கு விசில் அடிச்சு கொண்டு இருக்கிறோம் நாங்கள்.